எக்ஸாம் பாயிண்டருக்கு வரவேற்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் நிதியமைச்சர்கள் தான் பட்ஜெட்டை தாக்கல் செய்வாங்க. இந்திய வரலாற்றுல அரிதான நிகழ்வாக 3 முறை பிரதமர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த பிரதமர்கள் யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். முதலாவதாக ஜவஹர்லால் நேரு 1958ஆம் ஆண்டு பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அப்போது நிதியமைச்சர் டி கிருஷ்ணமாச்சாரி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு பதவி விலகி இருந்த காலத்தில் ஜவஹர்லால் நேரு முதலாவதாக பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். பிரதமராக இருந்து பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் ஆளுமை ஜவஹர்லால் நேரு. 1970ஆம் ஆண்டு பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் இந்திரா காந்தி. அதுவரை நிதியமைச்சராக இருந்த மொரார்ஜி தேசாய் பதவி விலகினார். பதவி விலக காரணம் 1969 ஜூலை 19ல 14 வங்கிகளை தேசியமயம் செஞ்சாங்க இந்திரா காந்தி. அந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜினாமா செய்தார் மொரார்ஜி தேசாய். ஆண்டில் 1970 பட்ஜெட் தாக்கல் செய்த இந்திரா காந்தி இந்திய வரலாற்றில் முதலாக பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் பெண் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. மூன்றாவதாக 1987ஆம் ஆண்டு ராஜீவ் காந்தி ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறாரு. அப்போ நிதியமைச்சராக இருந்த VP சிங் ஜனவரி மாதம் 1987 ராஜினாமா செய்யறாரு. ராஜினாமா செய்யறதுக்கு காரணம் போஃபர்ஸ் ஊழல் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட குழு தொடர்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதனால ராஜினாமா செய்யறாரு. அவர் ராஜினாமா செய்த பிறகு 1987ஆம் ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்தவர் ராஜீவ் காந்தி அவர்கள். சுதந்திர இந்திய வரலாற்றில் 3 பிரதமர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செய்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம்.